சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். தானியேலுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. சிங்க குகையிலே தூக்கி போடப்படுகிறார். தூக்கி போட்ட அரசனுக்கே வருத்தம் தான். நைட்டெல்லாம் அவன் தூங்கல. அதிகாலை எழுந்த உடனே அந்த தானியேல் 6ஆம் அதிகாரம் 20, 21, 22 வாசிக்கின்ற பொழுது இந்த அரசன் நேபுகாத்நேசர் போய் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? தானியேலே, நீ இடைவிடாமல் கடவுளுக்கு உண்மையாய் செய்கிற ஊழியனே, சொல்கிற வார்த்தை, கடவுளை உண்மையாய் வழிபடும் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் ஆண்டவர் உன்னை காப்பாற்றினாரா என்று கேட்கிறான். தானியேலை பற்றி அந்த அரசன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இவன் உண்மையான கடவுளுக்கு பிரியமான உண்மையான ஊழியன், கடவுள் வழியில் செல்கிற, கடவுளை வழிபடுகிற, கடவுள் வழியில் செல்கிற, கடவுள் வழியை காக்கிற ஊழியன் என்பதை சொல்லுகிறான். இடைவிடாமல் கடவுளை ஆராதிக்கிற, வணங்குகிற, செபிக்கிற ஊழியன் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். அதனால் அந்த வார்த்தையை சொல்லி கேட்கிறான். சிங்கத்தின் வாயை கடவுள் கட்டி போட்டதுக்கு இந்த 2 காரணம். கடவுளை உண்மையாக வழிபடும் ஊழியனாய் தானியேல் இருந்தார். கடவுளை இடைவிடாமல் செபிக்கிற ஊழியனாய் தானியேல் இருந்தார். 2. இந்த பக்கம் தானியேல் சொல்றார், அரசே, கடவுளுக்கு முன்பதாக நான் மாசு மறுவற்றவன், உமக்கு முன்பதாக குற்றமற்றவன் சொல்றான். அப்ப தானியேல் இந்த உலகத்தை ஆளுகின்ற பொழுது கடவுளுக்குரிய கடவுளுக்கும் செசாருக்குரிய செசாருக்கு கொடுப்பதே கவனமா இருந்தால், அரசே, உமக்கு முன்பதாக ஒரு குற்றம் நான் செய்யல, உமக்கு முன்பதாக நான் குற்றமற்றவன். அதே வேளையில் கடவுளுக்கு முன்பதாக பாவமற்றவன், மாசு மறுவற்றவன் சொல்லுகிறார். இந்த 4 விஷயங்கள் சிங்கத்தின் வாயை கட்டி போட வைத்தது. கடவுள் சொல்லி சிங்கத்தின் வாயை கட்டி போட வைத்தது. உங்களை என்னை வஞ்சிக்கிற, உங்களை என்னை விழுங்க பார்க்கிற, உங்களை என்னை நிர்மூலமாக்குகிற, உங்களை என்னையும் அழிக்க வருகிற சிங்கத்தின் வாயை கடவுள் கட்டி போட வேண்டும் என்று சொன்னான். தானியேலை போல இக்காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாய், இக்காரியங்களில் நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.